ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, கட்சி ஆரம்பித்தவங்க வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அமைதியாக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து பல சைடு வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து எதிர்ப்புகள் ரொம்பவுமே வந்து அதிகமாக வந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன கேட்டால், அவர் மேலே வந்து நிறைய விஷயங்கள், விமர்சனங்கள், அவதூறுகள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு இது வந்து தளபதி அவர்கள் பேர் டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சில விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பட் அப்படி கிடையாது, இப்படி தான் இவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள், தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபேவராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவும் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு ஃபேவராக தான் வந்து பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உச்சத்துலேருந்து ஒரு ரசிகர் வந்து இப்போது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு விஷயம் வந்து உள்ள அரசியலுக்குள்ளே வராரு. ஸோ இருந்தாலும் வந்துன்னா சில பேர் எல்லோரும் வந்து இன்னும் உடனே வந்து நேராக வந்து முதல்வர் பதவிக்கு வந்துடலாம், வந்தால் உட்கார முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வச்சுட்ருக்காங்க. பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம்னாலே அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வந்து வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம கேப்டன் அவர்களாகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஒரு ஒரு இடத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் இப்போ நம்ம விஜய் அவர்கள் அவருக்கு மட்டும் வந்து இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் கரூரில் நடந்த சம்பவம் ஆகட்டும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனைவி அவங்க பண்ணுற ஒரு விஷயங்களாகட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதிர்ப்புகள் நிறைய வந்துட்டுருக்கு. பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி 2026 வந்து அவர் ஆட்சி பிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கலாம் பொறுத்து வந்து தான் பார்க்கணும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம விஜயாவுக்கு நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ என்ன கரண்டில் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம விஜய் அவர்கள் எதிர்த்து, அதாவது இப்போ போட்டி வந்து டிவிகேக்கும் டிஎம்கே தான் அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ டிவிகேக்கும் ஏவிகேக்கும் தான் ஒரு போட்டி அப்படின்ட்டு இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காமெடி நடிகர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் தான், வேறு யாரும் கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து போட்டி வந்து டிவிகே தான், மித்தவங்கள யாருமே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி இப்போ 2 கட்சிக்கு மட்டும்தான் போட்டி. ஒன்று டிவிகேக்கும், இன்னொன்று ஏவிகேக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டால், நான் வந்து சீக்கிரமாகவே கட்சி ஆரம்பிச்சிடுவேன். கட்சி ஆரம்பித்தோடனே முதல்ல வந்து நான் நேரடியாக வந்து போட்டி வந்து டிவிகேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாக வந்து நிற்க போகிறேன் அப்படின்ட்டு பவர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. சப்போஸ் சொன்னால் இந்த எலெக்ஷனுக்கு நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிற்க முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த இதில் நிற்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நான் நிற்பேன், அவருக்கு போட்டியாக வந்து நான் நிற்பேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இவ்வளோ பெரிய நடிகராக வந்திருக்காரு, அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விமர்சனங்கள், எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவர் என்ன அப்படின்னு கேட்டால், இவர் வந்து டிஎம்கேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்ட்டு வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து முன்னாடி வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரெஸ் மீட் வச்சு இதில் வந்து எனக்கும் டிவிக்கே தான் வந்து போட்டி அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. கட்சி ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்து நான் வந்து அவருக்கு போட்டியாக வந்து நிற்பேன் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்ட்டு பவர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டால், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வந்து டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து ஒரு சில காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்கேலேருந்து விலகி தனியாக வந்துட்டாங்க. பட் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த கட்சியில் இல்லை, அதனால் எனக்கு வந்து இது பிடிக்கல, அதனால் வந்து டிஎம்கேலேருந்து நான் விலகி தனியாக வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விலகிருச்சு. பட் இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த கட்சி கூட வந்து கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து விலக உடனே வந்து இன்றைக்கி வந்து அந்த கூட்டணி கூட அந்த கட்சி கூட இன்னொருத்தர் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கட்சி யார் அப்படின்னு கேட்டினா, இந்திய ஜனநாயக கட்சி, வேறு யாரும் கிடையாது.
இந்த கட்சியோட தலைவர் வந்து மன்சூர் அலிகான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சினிமா நடிகர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா வந்து டக்குனு வந்து பேசிடுவாரு. மனசுல என்ன படுதோ டக்குனு வந்து பேசிடுவாரு. இந்த பொது வழி இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாரு. அவர் மனசுல என்ன படுதோ டக்குனு பேசிடுவாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல நெறைய பேருக்கு வந்து ஒரு மரியாதை வந்திருக்கு. ஸோ, இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்வு உரிமை கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி வச்சிருக்காரு. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த கூட்டணி வந்து வேற எங்கே போய் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்வு உரிமை இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாயிட்டு இருந்தது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்வு உரிமை கட்சியில வந்து இப்போ இந்திய ஜனநாயக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக வெற்றிக் கழக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் 2 கட்சி தான் போட்டி. ஒண்ணு வந்து டிவிகேக்கும், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏவிகேக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பவர் ஸ்டார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.